குடும்பத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, என்ன நடக்கிறது? மனித உறவுகளில் விரிசல் வராமல் இருந்தால் எந்த இடத்துலையுமே ஒர்க் பர்ஃபெக்டாக நடக்கும். இல்லைன்னா ஒரு சின்ன விரிசல் ஏற்படுத்து, அப்போ அது இன்னும் பெருசாகாமல் இருக்க என்ன பண்ணலாம்? இதுதான் நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் இது என்னென்னா, நானே பெரியவன், நானே சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தையை விடுங்கும். நம்ம யாரை விட பெரிய ஆள்களும் இல்லை, யாரை விட சின்ன ஆள்களும் இல்லை. நாம எல்லாரும் போல நம்மளும் வாழ வந்துடும். இந்த ஒரு தாட் வந்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துது. அப்புறம் யாரை பார்த்தாலும் ஒரு அர்த்தம் இல்லாமலும், இல்லைன்னா ஒரு பின்னால என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாமையும் அவங்ககிட்டலாம் பேசிகிட்டே இருக்கிறத விடுங்க. முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் பேசணும். என்ன பேசணும்னா, நிறைய புக்ஸ் படித்து காமன் விஷயங்களை பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா எந்த விதமான பம்பும் வராது. எந்த பேச்சிலையுமே ப்ரைவேட்டைசேஷன் கூடாது. நீ இப்படி, நான் இப்படி, அவங்க அப்படி, இவங்க அப்படி, நமக்கு தேவையே இல்லை. இப்போது ப்ரெசன்ட் கண்டிஷனில் நமக்கு நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரவோ, இல்லை அவங்க பிரச்சனையை நம்மள்கிட்ட சொன்னாலோ, ஒரு நல்ல சஜஷன் சொல்லவோ, அந்த மாதிரி பேசிட்டு இருந்தால் போகும். அல்லாதக்கு இந்த வேண்டாத கதைகளை பேசி அர்த்தம் இல்லாமலும் பின் விளைவு அறியாமலும் முதல்ல பேசிட்டு இருக்கிறத எல்லாருமே விட்டுருங்க. அப்புறம் எந்த விஷயத்தையும் பிரச்சனையும் நாசூக்கா கையாளுங்க, இல்லைன்னா விட்டு கொடுத்துருங்க. இது ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனைன்னு எடுத்துப்போம். அது என்னன்னா மரணம் மாதிரி. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிரச்சனைங்கிறது நம்மளோடது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை உருவாக்கலை, நம்ம அதுக்கு சொல்யூஷனும் இல்லை. அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசவே கூடாது. இன் நோ வே வி ஆர் ரிலேட்டட் டு தேட் ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம போய் அந்த பிரச்சனையை பற்றி பேசலாமோ? அது அடுத்தவா பிரச்சனை, அவங்க கர்மாவுக்கு அந்த பிரச்சனை அவங்க தீக்கட்டும். இப்போ யூஎஸ்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, தட் மஸ்ட் பி யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு குலுக்கு குலுக்கிட்டு போயிடுவாங்க. எஸ், கரெக்ட். அவங்க அதை சொல்கிறப்போ நமக்கு என்னடா இது இவங்க அப்படி செல்ஃபிஷாக பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். ஆனால் அது இல்லை உண்மை. நல்லது தானே. அவாவாளுக்கு அவாவா பிரச்சனை எப்படி தீர்க்கணுமோ அவாவா அறிவை வச்சுட்டு தீர்த்துக்கோங்க. இதுக்கு போய் அடுத்த வாழ்கிட்ட போய் சஜஷன் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சில நேரங்களில் சில சங்கடங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும்னு உணர்வோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரும். திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும், அது சரியாகும். இதுவும் கடந்து போகும்னு ஒரு மனநிலை உண்டு. அதை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சங்கடம் வரத்தான் செய்யும். அது நோயோ பண கஷ்டமோ எல்லாருக்கும் எல்லாம் வரத்தான் செய்யும். மனிதன் என்றால் பிரச்சனைகள் உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம சில சங்கடங்களை நம்ம சந்தித்து தான் ஆகணுங்கிறத நம்ம முதல்ல அதை ஃபீல் பண்ணிடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், செல்ஃப் சென்டர்டாக இருக்காதீங்க. நம்ம சொன்னது தான் சரி, நம்ம செஞ்சது தான் சரி அப்படின்னு போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. முதல்ல இந்த குறுகின மனப்பான்மையை விடுங்க. எல்லாரும் புத்திசாலி தான், எல்லாரையும் ஆண்டவன் அதே அளவு மூளையோட தான் படைச்சிருக்கான். அவங்கவுங்க மூளையை டெவலப் பண்ணுற அளவுக்கு, புத்தி வளர்ந்த அளவுக்கு நம்ம இருப்போம். அதுக்காக நம்ம தான் கரெக்டு அப்படி கிடையாது. ஒரு சின்ன குழந்தை கூட நமக்கு டீச்சர் ஆகும், சின்ன நாய் கூட டீச்சர் ஆகும், சின்ன பூனை கூட டீச்சர் ஆகும். அதனால் நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அகந்தையே தேவையில்லை. இன்னொன்று, எப்பவும் மற்றவங்களை விட நம்மளையே எப்பவும் வசதி நினச்சி கர்வப்படவே வேண்டாம். நம்ம சூழ்நிலையில் நமக்கு ஆண்டவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம முன்னேறி இருக்கோம். எஸ், தட் இஸ் குட். நம்மளை நினச்சா அந்த அளவுக்கு நினச்சிருந்தா போகும். அல்லாதைக்கு எல்லாரையும் விட நம்ம தான் சூப்பர் அப்படிங்கிற அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இன்றைக்கும் வரக்கூடாது. எல்லாரும் அறிவோடு பிறந்தவங்க தான், எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ வந்தவங்க தான். இந்த நினைப்போடு தான் நம்ம 4 பக்கம் பழகினோம்னா மனுஷாளாவது கடைசியில் 4 துளி மிஞ்சுவா, இல்லைன்னா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டா. அப்பா போய் சேர்ந்தையா அப்படின்னு கேட்க. இந்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. அப்புறம் அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. எஸ், இப்போ அம்பானி வீடை பார்ப்போம்.
அம்பானி வந்து அவங்க வீடை பார்த்தான்னா நம்மளாம் இமேஜினே பண்ண முடியாது, அப்படி ஒரு வாழ்க்கை இல்லையா. அதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் தன் சிறகை விரித்த ஆடுமாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளோட அளவு என்ன, நம்மளோட அதுக்கு ஏற்ற தேவை, அதை வச்சுட்டோம்னா லைஃப்பில் வந்து என்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வாழறோமா அவ்வளோதான். அதுதான் சக்ஸஸ் ஆஃப் லைஃபே தவிர அடுத்தவன் லைஃப்பை அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அடுத்தாப்புல எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கோ இல்லையோ சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேள்விப்படுற எல்லா விஷயத்தையும் நம்பக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர போய் விசாரிப்பதே மெய்யுங்கிறான். அது வந்து நமக்கு தேவையானதான் போய் தீர விசாரிக்கணும். ஒரு விஷயத்தையா விசாரிச்சுட்டு இருந்தா ஆண்டவன் எவ்வளவுதான் கூடவா கொடுத்தாலும் நம்ம 36,500 நாள் தான் உயிரோடு இருக்க போறோம். இதுல உருப்படியா என்ன பண்ணலாம், போற நாள் போயாச்சு, இன்னமே நம்ம உருப்படியா என்ன பண்ணலாம், இதைத்தான் நம்ம யோசிக்கணும். அடுத்து அற்ப விஷயங்களை பெருசுப்படுத்தாதீங்க. இதே 36,500 நாளுக்கு தான் நான் திருப்பி வந்து நிற்கிறேன். நீங்கள் 100 வருஷம் இருப்பேன்னாலும் அற்ப விஷயங்களை போய் அப்படியே அதை பெருசு பண்ணக்கூடாது. இதால் அதால் நம்மளே பிரச்சனைகளை கிரியேட் பண்ணக்கூடாது. நமக்கு தேவையே இல்லை. இது அல்ப விஷயம் நம்மளை பொறுத்தவரை இல்லையா. ஓரளவு ஞானம் வந்துடுதுன்னா நிஜமாவே நிறைய விஷயங்கள் நமக்கு அல்பமாக தான் தோணும். நிறைய புக்ஸ் படிச்சேன்னா நிஜமாவே மைண்டு வைடாகும். ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் அற்பமாக தோன்றதுக்கு இது உண்டு. அடுத்தாப்புல உங்கள் கருத்துக்களை உடும்புப்படியா இல்லாமல் கொஞ்சம் தளர்த்திக்கோங்க. எஸ், இந்த சிச்சுவேஷனில் இப்படி பண்ணால் நல்லது, அந்த சஜஷனை சொல்லிட்டு விட்டுருவோம். அப்படித்தான் பண்ணணும், இப்படி பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களை போட்டு அரட்டப்படாது. உங்கள் சஜஷன் அங்கே இருக்கலாம், சொல்லிட்டு போயிடலாம். அவங்க ஒருவேளை அவங்களாம் முயற்சி பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னா நம்ம சஜஷனை முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு 2 பேர் முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, அதில் சக்ஸஸ் ஆகலாம். அவங்க அதுக்காக நம்மளோடதைத்தான் அவங்க பண்ணினா தான் சரியாகும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது மோசமான குணம். அப்புறம் மற்றவங்க கருத்துக்களை, செயல்களை, நடக்கிற நிகழ்ச்சிகளை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர் ஒரு விஷயம் எதுக்கு வேணால் பண்ணலாம். சிச்சுவேஷனல் எரர்ஸ்னு சில இது உண்டு. அடுத்தவங்க வந்து அது தப்பாக பண்ணுற மாதிரி தெரியலாம், பட் இந்த இன்டென்ஷன் அவங்க வந்து அந்த சிச்சுவேஷன் நல்லா இருக்கிறதுக்காக தான் அதை பண்ணுவாங்க. அது நமக்கு பிற்காலத்தில் தெரிய வரும். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் நமக்கே தெரிய வரும். அதனால் விஷயம் என்னென்னா, டக்குன்னு ஒரு விஷயம் ஒருத்தர் தப்பாக பண்ணுறாங்களா, அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பெரிய இவங்க மாதிரி போய் சொல்லக்கூடாது. நம்மளும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வர்றப்போ தவறு செய்யத்தான் செய்வோம். ஹியூமன் இஸ் எரர். அதனால் நம்ம எரர் பண்ணத்தான் செய்வோம். எந்தெந்த சிச்சுவேஷனில் பண்ணுவோம், இன்டென்ஷனலாக பண்ணக்கூடாது. அடுத்தவங்க லைஃப்பை போக்குற மாதிரி நம்ம தப்பு பண்ணக்கூடாது. பட் அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த தப்பு பண்ணினா கரெக்டாக பண்ணினா தப்பே கிடையாது. பொய்யும் மெய்யனை கொள்ளும்னு சொல்லியிருக்காரா இல்லையா திருவள்ளுவர்? அதை மாதிரி எடுத்துன்னு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்களோட அவங்க அப்படித்தான், அவங்க பாருங்கள் எப்படிலாம் தப்பு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும். திருப்பி அதே மைண்டுக்கு தான் வரேன். அப்போ மற்றவங்கள்ட்ட மரியாதை காட்டவும் இனிய இதமான சொல்களை பேசவும் தவறாதீர்கள். நம்மளோட கேரக்டரே அதுவாக தான் இருக்கணும். நம்ம ஜென்ரலாக எப்படி இருப்போம், மரியாதையாக இருப்போம், இனிய இதமான சொற்களை தான் பேசுவோம். நம்மளையே பொங்க விடுறாங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க மோசமான தீப்பார்ட்டியாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம சாந்தமாக தான் போவோங்கிறது வந்து நம்மளோட குணமாகவே இருக்கணும். பால் பாருங்க ரொம்ப சாந்தமான ஆள் தான், ஆனால் மூட்டுறப்ப என்ன ஆகுது, பொங்கிடுறது. அந்த மாதிரி நம்மளையே கோவப்பட வைக்கிறாங்கன்னா இப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அவங்க குணத்தை தான் மாற்றிட்டு போகணும் இல்லையா. ஜென்ரலாக நம்மளோட குணம் எப்படி இருக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை காட்டவும் இனிய இதமான சொற்களை சொல்லவும் தவறவே கூடாது. அப்புறம் ஸ்மைல் பண்ணணும், சிறு சிறு அன்பு சொல்களை சொல்லணும். நேரம் இல்லாமல் அப்படியே போகக்கூடாது. ஒரு 2 வார்த்தை, என்னங்க எப்படி இருக்கீங்களா, சௌக்கியமா, 10 பைசா பெறாது அதெல்லாம். பட் அந்த வேர்ட்ஸ் வந்து அடுத்தவங்களுக்கு இதமாக இருக்கும். எப்போ பாரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன்ஸை பார்த்தவங்களுக்கு ஒருத்தவங்க நடக்க முடியலையா, என்னம்மா எப்படி இருக்குது, உங்கள் கால் பரவாயில்லையா, உங்கள் கை பரவாயில்லையா, அப்படியே தலைவலின்னு சொன்னீங்களே எப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன காசா பணமா, 4 வார்த்தை இதமா
கேட்டு பாருங்க. நமக்கு தலைவலி வர்றப்போ நம்ம தலைவலி வரும், மாத்திரை போடுவோம், சரியாகும், அதெல்லாம் சரி. இதமாக 4 வார்த்தை நம்ம எதிர்பார்த்துருப்போம். முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு கொடுங்க. என்னம்மா தலைவலிக்குதா, உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு சொல்யூஷன் சொல்லுவோம், இல்லைன்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காமனாக ஒரு இதமான வார்த்தைகள் சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போயிட போகிறேன்? உங்களுக்கு என்ன ஈகோ? ஒரு சக மனிதனா நினைங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அடுத்து, பேச்சுலையும் நடத்திலையும் ஒரு பண்பில்லாத வார்த்தை, தேவையில்லாத மிடுக்கு, இதெல்லாம் காட்டி அப்புறம் அப்படியே அதெல்லாம் காட்டக்கூடாது. காட்டாமல் என்ன பண்ணணும்? அடக்கத்தையும் பண்பையும் காட்டணும் நம்மளோட பேச்சுலையும் நடத்தையிலையும். நான் அப்படிதான்ப்பா, நான் பேச்சுலையும் நடத்தையிலையும் அன்பாக அடக்கமாக தான் இருப்பேன். நீ தேவையில்லாத மிடுக்கும் அல்லாத அந்த பண்பில்லாத வார்த்தைகளையும் பேசுகிற ஆளாக இருந்தால் ஐ எம் நாட் ஃபார் யூ அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகன்றது நல்லது. நீ பண்பில்லாத வார்த்தையை பேசுகிற, நீ கரெக்டாக பேசணும், நீ உலகத்தில் கரெக்டாக இருக்கணும், நான் அவன்கிட்ட போய் வீணர்கள்ட்ட போய் அட்வைஸ் பண்ணினேன்னா அவன் உங்களையும் அப்படி மாற்றி அனுப்பிச்சுடுவான். அதனால் என்னன்னா, அப்படியே சேர கண்டா என்ன பண்ணணும்? ஒதுங்கி போகிறது நல்லது. அல்லாதக்கு நம்ம இல்லை நான் சேரோடையே பயணிப்பேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேராதான் பயணிப்பீங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து, அப்போது ஒருத்தரை இப்படி வாட்ஸ்அப்பு, ஃபோனு அந்த காலத்துலலாம் உண்டு சார். ஒரு எழுத்து, ஒரு 15 பைசா கார்டு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அப்பப்போ நேரில் சந்தித்து மனம் விட்டு பேசுங்க. ஒரு கெட்டுக்குதர் போட்டுக்கங்க, ஏவா அப்படின்னு. ரோட்டு கடையில் ஒரு 5 ரூபா டீயை குடிச்சுன்னு பேசினா கூட போதும். இல்லை அது கூட வேண்டாம்ப்பா, ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போய் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து பேசினா கூட போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் திறந்து பேசுங்க. 10 பைசா செலவு இல்லாமல் பேசிட்டு வரலாம். வெளியில் இறங்கினாலே செலவுன்னு அர்த்தம் இல்லை. நீயும் முடிஞ்ச அளவு நடந்து வா, நானும் முடிஞ்ச அளவு நடந்து வரேன். 2 பேரும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு உன் வீட்டு தண்ணி நீ குடி, என் வீட்டு தண்ணி நான் குடிக்கிறேன், 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறோம். இப்படி இருக்கிறதுல கூட அங்கே விஷயம் என்னென்னா, நேரில் பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார பேசுகிறோம். அதுதான் மேட்ரு. அங்கே உடனே வெளியே போனாலே செலவு, அவன் செலவு பண்ணுவானா, நம்ம தான் செலவு பண்ணணுமா, இப்படியெல்லாம் போய் நேரில் மீட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இந்த எண்ணமே வேண்டாம். ஷார்ட்டாகவே ஸ்வீட்டாக இருக்கும். அடுத்த விஷயம், இப்போது பிரச்சனைன்னு ஒன்று வந்துருக்கு. அப்போ அடுத்தவன் தான் இறங்கி வரணும் அப்படின்னு நம்ம காத்துட்டு இருந்தோம்னா அவனும் அதே மாதிரி தான் காத்துட்டு இருப்பான். இப்போ நம்ம 2 பேரும் இப்படியே நிற்க வேண்டிதான். இந்த பிரச்சனை ஒரு நாளும் தீராது. அப்போ இந்த பிரச்சனையை நீக்கிட்டோம்னா நம்ம மாட்டில் போகலாம்ல. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம டவுன் ஆகிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா சரி போ, நீயே பெரிய ஆளாக இருந்துட்டு போ, ஆளை விடு, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை விடு அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னால் நமக்கு நிறைய டைம் மிஞ்சும், எனர்ஜி மிஞ்சும். ஒரு செகண்ட் ஒன்று விட்டு கொடுத்துட்டோம்னா ஒன்றும் பெரிய தேஞ்சு போயிட மாட்டோம். நம்மளே டவுன் ஆகிட்டு போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவனும் மனிதன் தான். அவன் வீட்டில் போய் யோசிச்சு பார்த்தா அவனுடைய மனசாட்சிங்கிறது என்ன தெரியுமா? கடவுள். அவன் நமக்குள்ள உள்ளது, அவனுக்குள்ள உள்ள கடவுள் உணர்த்துவர். நம்ம பக்கம் கரெக்டாக, அவன் பக்கம் கரெக்டாக. நான் 1000 ஆர்கியூ பண்ணி ரோட்டில் கத்தின்றப்போ ஒன்றும் புரியாது. வீட்டில் போய் தனிமைன்னு ஒவ்வொரு மனிதனும் உட்கார்றப்போ அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தும். சார் நல்ல மனுஷன், கடைசியில் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க பாரு, நமக்கு அது தெரியலையே அப்படின்னு அவன் உணர்த்தும். அவன் அடுத்த தடவை கரெக்டாக இருப்பான். ஸோ இதெல்லாம் என்னதுன்னு கேட்குறீங்களா? இவ்வளோ நேரம் நான் பேசுனதை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. எஸ், ராமராஜ் வேஷ்டிகள் இருக்கு இல்லையா, அந்த கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக அவங்க ஃப்ரேம் போட்டு மாட்டியிருப்பாங்க, உறவுகள் மேம்பட அப்படின்னு. உறவுகள்னாலே இப்போ வேண்டாங்கிறோம். ஏன்னா எதிர்பார்ப்பு உள்ளவங்க, அவங்க ஒன்றும் பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் நீ காது குத்தினா அது தரணும், இது குத்தினா அது தரணும், இது தரணும், அது போகணும், இது போகணும். வேண்டாம், யாருக்கும் எதுவும் தர வேண்டாம். அவாவா இதமாய் இருந்து 4 வார்த்தை இதமாய் பேசினாலே உறவுகள் மேம்படும். இதை சொல்ல தான் இந்த வீடியோ போட்டேன். சூப்பர். டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. பாய்.